Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா எக்ஸர்சைஸ் 3.1 क्वेश्चन நம்பர் 1 ஓட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா 1/x - 2/y + 4 = 0. அதே போல கீழ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ அதே டாபிக் தான் சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இந்த क्वेश्चनக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வேரியபிள்ஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. அங்க டைரக்டா நார்மலா ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் ax + by + cz + d = 0. அந்த ஜெனரல் ஃபார்ம்லயே இருந்துச்சு ax + by + cz + d = 0. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த x என்ற வேரியபிள் y என்ற வேரியபிள் தான் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கு 1/x, அதாவது வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த நார்மலான நம்ம ஜெனரல் ஃபார்ம் மாத்துறதுக்காக நாம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா let us take இதுதான் இந்த சம்மோட முக்கியமான ஒரு விஷயம். let us take 1/x = a, 1/y = b, 1/z = c. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்படி எடுத்துக்கும்போது நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா 1/x க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கிறோம் a. அப்ப ஈக்குவேஷன் பாருங்க a ன்றது ஒரு வேரியபிள் தான். 1/x இன்னொரு வேரியபிளா மாத்திக்கலாம். சோ a minus 2/y. 2/y னா என்ன அர்த்தம்னா 2 * 1/y. அது அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ 2 * 1 என்ன 2. சோ 2/y. சோ 2/y வந்து 2 * 1/1 ஸ்ப்ளிட் பண்ணா இந்த 1/y க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. b. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா 2/y ய we can write as 2 * b. சோ 2 * b ய வந்து நம்ம 2b னே எழுதலாம். ஏன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு நம்பருக்கு நடுவுல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் இல்லனாலும் அங்க 2 * b தான் இருக்கும். சோ அப்ப minus 2b plus 4 நம்ம ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். சால்வ் பண்றதுக்கு ஈக்குவேஷன் வந்து ஈஸியா இருக்கும். சோ கான்ஸ்டன்ட்டா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். plus 4 becomes -4. சோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்து கொடுத்துக்கக்கூடிய क्वेश्चनோட செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து இதே மாதிரி நார்மலுக்கு மாத்தலாம். இப்போ என்ன ஆகும் பாருங்க 1/y க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் b. சோ 1/y becomes b minus 1/z என்ன வேல்யூ வரும் c. b minus c plus 1 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். சோ என்ன ஆகும் -1. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க 2/z. சோ 2/z என்ன 2 * 1/z. சோ 2 * 1/z. சோ 1/z நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம் c. அப்ப 2 * c is 2c plus 3/x. 3/x என்ன 3 * 1/x. so that is 3a = 14. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம் மாத்தியாச்சு. அதாவது வேரியபிள்ஸ் எல்லாமே நார்மலா நியூமரேட்டர்ல இருக்கிற மாதிரியே நம்ம மாத்திட்டோம். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணிட்டு a b c இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் x y and z ஓட ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா c and a ல வேரியபிள்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a b இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல b c இருக்கு வேரியபிள். அப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்றோம் b டேர்மை எலிமினேட் பண்ணலாம். b டேர்மை எலிமினேட் பண்ணா நமக்கு புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்ல. அந்த ஈக்குவேஷன் வந்து a and c என்ற வேரியபிள்ல உருவாகும். அந்த புது ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 னு சொல்றோம்ல a and c ல அதையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் a and c கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் from equations 1 and 2 we are going to eliminate b variable b. சோ இந்த சம் வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம மேல எழுதிக்கலாம். எழுதிட்டு மேல இருந்தே சால்வ் பண்ணலாம். பாருங்க எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 1 நாம என்ன பண்ண போறோம் as it is டைரக்டா எழுதிட்டேன். 1 ஈக்குவேஷன் என்ன ஆகும் a - 2b = -4. ஈக்குவேஷன் நம்பர் 2 பாத்தீங்கன்னா இங்க வந்து b யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்ப இங்கேயும் நம்ம b ஐ எலிமினேட் பண்ணா இதுவும் சேம் கோஎஃபிஷியன்ட்டா மாத்தணும். அப்ப இந்த இடத்துல 2 வரணும்னா இந்த ஈக்குவேஷன் எதால மல்டிப்ளை பண்ணலாம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன ஆகும் பாருங்க ஈக்குவேஷன் 2 is multiplied by 2. அப்ப என்ன ஆகும் 2b minus 2c is equal to 2 into -1 என்ன ஆகும் -2. 2 into -1 -2. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த -2b இந்த +2b இருக்கு. சைன் இல்லனா +2b. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிடும். சோ on adding அப்படிங்கற வேர்டிங்ஸ் நான் எழுதிட்டேன் புரியுறதுக்காக. and adding எழுதணும் அவசியம் இல்லை, பட் எழுதுறது நல்லது புரிஞ்சுக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அதே சைன் அப்படியே இருக்கும். சோ ப்ளஸ்னா ப்ளஸ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் அப்படி தான் இருக்கும். சோ -2b +2b கேன்சல் ஆயிடும். இப்போ இருக்கிறது என்ன a - 2c = -4 - 2 என்ன -6. இப்போ பாருங்க நமக்கு புது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷன் எந்த வேரியபிள் இருக்கு a and c. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு வெச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 4. பாருங்க இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 4 உம் வேரியபிள் a and c ல இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 3 உம் வேரியபிள் a and c ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் சால்விங் ஈக்குவேஷன் 4 and 3 சால்வ் பண்ணி a and c யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ரெண்டுல
C க்கு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப ரெண்டு கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எலிமினேட் பண்ண போறோம்னா C ஐ எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சால்விங் இது எழுதிட்டேன் 2C plus இங்க என்ன வேல்யூ என்ன ஆன்சர் இருந்துச்சு 3A வா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம் 2C plus 3A இருந்துச்சு ஈக்குவேஷன் நம்பர் 3 சரி இப்போ சால்விங் என்ன ஈக்குவேஷன் சால்விங் ஈக்குவேஷன் 3 and 4 இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா ஈக்குவேஷன் நம்பர் 3 which implies 2C plus 3A is equal to 14 right அத மேல எழுதிங்க அடுத்து fourth equation எழுத போறேன் ஆனா fourth equation பாத்தீங்கன்னா C ஓட கோஎஃபிஷியன்ட் 2 தான் இருக்கு சோ அதனால fourth equation as it is எழுதிக்கலாம் அப்ப fourth equation which implies minus 2C sorry A minus 2C is equal to minus 6 இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டுமே வேற வேற ஆப்போசிட் சைன் தான் இருக்கு சோ டைரக்ட்டா ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகும் முன்னாடி இந்த மாதிரி ஆடிங்ன்ற வேர்ட் இருந்தாலும் கரெக்ட்டா தப்பு இல்ல ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம் சோ 3 + 4 ங்கிறதால தப்பு கிடையாது சோ 3 + 4 which implies ஆட் பண்ணும்போது பாருங்க plus 2C minus 2C gets cancelled இப்போ என்ன ஆகும் 3A சரி கவனிங்க 3A plus A என்ன ஆகும் 4A is equal to what is 14 minus 6 8 அப்போ இப்போ 4A is equal to 8 4A என்ன 4 into A அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்க நம்பர் அந்த சைடு கொண்டு போனா it becomes division so என்ன ஆகும் பாருங்க A is equal to 8 by 4 therefore A is equal to என்ன ஆன்சர் வரும் 1 4s are 4 2 4s are 8 so A is equal to 2 first answer கண்டுபிடிச்சாச்சு அதாவது வேரியபிள் A ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா வேரியபிள் C ஐ கண்டுபிடிக்க போறோம் so substituting A is equal to 2 in 4 or 3 நம்ம எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா substituting equation A is equal to 2 in equation number 4 பண்ணலாமா ஏன்னா fourth equation is A and C ங்கற வேரியபிள் உருவாயிருக்கு அப்ப என்ன பண்றேன் substituting A is equal to 2 in equation 4 இப்போ fourth equation சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க A பதிலா 2 minus 2C is equal to minus 6 இந்த plus 2 ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது வேரியபிள் மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சுக்கணும் அது தவிர தனியா இருக்கக்கூடிய நம்பர் முதல்ல அங்க கொண்டு போலாம் plus 2 அந்த சைடு போனா என்ன ஆகும் minus 2 அப்ப minus 2C is equal to minus 6 minus 2 minus 6 minus 2 அப்ப என்ன ஆகும் பாருங்க minus 2C is equal to what is minus 6 minus 2 minus 8 இப்போ நமக்கு C தான கண்டுபிடிக்கணும் minus 2 into C இருக்கு சோ இந்த minus 2 into C ல minus 2 அந்த சைடு போனா it becomes division ஏனா மல்டிப்ளிகேஷன் இருக்க வேல்யூ அந்த சைடு போனா என்ன division அப்ப என்ன இது பாருங்க இங்க எழுதுறேன் so C is equal to minus 8 by minus 2 so minus minus cancel 1 2s are 2 4 2s are 8 therefore C is equal to 4 C is equal to என்ன ஆன்சர் கிடைக்குது 4 என்ற ஆன்சர் கிடைக்குது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் A is equal to 2 C is equal to 4 நமக்கு இன்னும் ஒரே ஒரு வேரியபிள் தான் கண்டுபிடிக்கணும் that is B அப்ப B கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1 லே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஏனா ஈக்குவேஷன் நம்பர் 1 is A minus 2B is equal to minus 4 அத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இப்போ இங்க எடுத்து எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சு பண்ணோம்னா A is equal to 2, C is equal to 4 இந்த ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா substituting A is equal to 2 in equation number 1 அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம் B ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஏனா ஈக்குவேஷன் நம்பர் 1 பாத்தீங்கன்னா A minus 2B is equal to minus 4 அதுல நம்ம என்ன பண்ண போறோம் A ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இங்க எழுதுறேன் பாருங்க substituting A is equal to 2 in equation 1 equation 1 கீழ எழுதிட்டேன் இப்போ A ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ நாம A is equal to 2 போட்டா 2 minus 2B is equal to minus 4 இப்போ இந்த plus 2 அந்த சைடு போனா நாம it becomes minus 2 அப்ப என்ன பாருங்க minus 2B is equal to minus 4 minus 2 sorry minus 4 minus 2 இந்த சைடு கொண்டு போனா minus 2 ஆகும் what is minus 4 minus 2 minus 6 if both are minus add a good minus இங்க லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு minus 2B இப்போ நமக்கு தேவை B unknown is B இப்போ B மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த minus 2 அந்த பக்கம் போனாங்கன்னா டிவிஷன் ஏனா இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு minus 2 into B அப்போ minus 6 divided by minus 2 minus minus gets cancelled 1 2s are 2 3 2s are 6 therefore B is equal to 3 by 1 is 3 இப்போ பாருங்க A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2 B ஓட வேல்யூ 3 and C ஓட வேல்யூ என்ன 4 ரைட் இப்போ மூணு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா x y z தான் கண்டுபிடிக்கணும் ஏனா क्वेश्चनல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எல்லாமே என்னன்னா in terms of x y z என்ற வேரியபிள் இருந்துச்சு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணனும் அது a b c ங்கற வேரியபிளா மாத்தணும்
ஏன்னா 1/x a மாற்றணும்ல. ஸோ அதே போல் இப்போ நான் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், ஏபிசியை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் XYZ. பாருங்க இப்போ நமக்கு தெரியும் 1/x தான் என்ன a. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x கண்டுபிடிக்கணுமா. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ரெசிப்ரோக்கல் எடுங்க. ஒரு ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/x என்னவா மாறும், x/1 மாறும். ஸோ x/1 இஸ் x. இதை இங்கே எழுதிங்க. ஓகே, x/1 இஸ் ஈக்குவல் டு x. a/a என்னன்னா இங்கே a/1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/a மாதிரி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஸோ 1/a. ஸோ இப்போ பாருங்க x இஸ் ஈக்குவல் டு 1/a. ஸோ x இஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் 1/a ஓட ஆன்சர் என்ன 2. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் x இஸ் ஈக்குவல் டு 1/2 என்ற ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிமிலர்லி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா 1/y இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன அஸ்யூம் பண்ணோம், b அஸ்யூம் பண்ணிருந்தோம்ல இனிஷியலா. அப்போ இங்க என்ன பண்ணோம், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 1/y என்னமா மாறும், b னா b/1 அர்த்தம். ஸோ 1/y becomes y/1, that is y is equal to b என்ன 1/b. ஸோ y is equal to what is 1/b. b ஓட ஆன்சர் என்ன 3. ஸோ 1/3. ஸோ y is equal to 1/3. லாஸ்டா கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா x ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி ஆமா, z ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். x y கண்டுபிடிச்சாச்சு z. ஸோ z is equal to என்ன அஸ்யூம் பண்ணோம் 1/c அப்படினு சொல்லி அஸ்யூம் பண்ணோம்ல. இப்போ என்ன பண்ற, ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன ஆகும், சரி z is equal to sorry 1/z is equal to c னு அஸ்யூம் பண்ணோம். அப்ப என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது z/1 ஆயிடுமா, that is z is equal to 1/c. therefore z is equal to what is 1/c ஓட ஆன்சர் என்ன கிடைச்சது நமக்கு 4. 1/4. ஸோ லாஸ்டா நீங்க எடுத்துக்க வேண்டிய ஸ்டெப் என்னன்னா therefore x is equal to 1/2, y is equal to 1/3 and z is equal to 1/4. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஏன்னா இது வந்து போர்டு மறுபடியும் எரேஸ் பண்றதுனால பெரிய சம் மாதிரி தெரியும். பட் வெரி வெரி சிம்பிள். அல்ஜிப்ரான்றது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். எல்லா சாப்டரும் ஈஸி, பட் அல்ஜிப்ரா அதை விட ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ இந்த சம்மை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மறுபடியும் கொஞ்சம் பாஸ் பண்ணி பொறுமையாக அதை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் இருக்கக்கூடிய டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இப்போ என்னோட நம்பர் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் இந்த டவுட் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.